லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அண்ணாமலை அவர்கள் EPS அவர்களினுடைய விமர்சனம், கடும் விமர்சனம் இன்னைக்கு இருக்கு அப்படின்னா, அதிமுக பாஜக 26ல கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா, அதை உணர்ந்து கொண்டுதான் இனி கூட்டணி அமைவதற்கான இது, அதுதானே உண்மை நிலவரம். இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்றதுக்கு இனி வாய்ப்பு இல்லை, அப்படிதான் புரிஞ்சுக்கணும்ல. இது 2024லயே பாஜக கழட்டி விடுறதா நல்லதுன்னு EPS உணர்ந்துட்டாரு. பாமக தான் இன்னும் உணரல. EPS 2024க்கு முன்னாடியே உணர்ந்துட்டாரு. பாஜகவோடு பயணிக்கிறது இங்க ஒரு டிட்டரண்டா இருக்குது. நீங்க உங்களுக்கு ஒரு பாதகத்தை தான் ஏற்படுத்துதுன்றது தான் EPS உணர்றாரு. அவருக்கு கண் முன்னாடி சிவசேனா உத்தவ் தாக்கரேக்கு நடந்ததோ, நிதிஷ்குமார் மயிரிலையில தப்பித்ததோ, இல்ல மித்த JDSக்கு நடந்தது, இதெல்லாம் போகும்ல. அப்போ ஏன் கடைசியாக கூட்டணியாக இல்லாமல் கூட நிபந்தனை இல்லாமல் தேவைப்பட்டப்பெல்லாம் ஆதரவு தெரிவிச்ச நவீன் பட்நாயக்குடைய நிலை இன்னைக்கு என்ன? அங்க நட்புக்கரம் நீட்டி இத்தனை காலம் அவருக்கு தேவைப்பட்டெல்லாம் கூட்டணியிலே இல்லாமல் அவங்களுக்கு பார்லிமெண்ட்ல ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த கட்சி நிலைமை என்ன? பாஜக அங்க ஆட்சியை பிடிச்சிருக்கு. சோ இது தெரிந்ததுதான் பாஜகவோடு பயணிப்பதுன்றது மாநில அரசியலுக்கு நீங்க இந்த பாராளுமன்ற தேர்தல் கணக்கீட வச்சுக்கிட்டே 2026 ஒப்பிடுவதே தவறு. பாஜக இன்னைக்கு சொல்லுறாங்கல்ல, இந்த 18%, இந்த 18% மார்க் மை வேர்ட்ஸ், நீங்க 2026ல நிச்சயமா பெறாது. இப்ப அவர் சொன்னார்ல, கூடவும் செய்யலாம், கூடவும் செய்யலாம். அது உங்க எதிர்பார்ப்பு, எனக்கு அது புரியுது. நான் சொல்றது அது நீங்க எதிர்பார்ப்பீங்க, அது தப்பு சொல்லல. அது நீங்க நினைக்கிறது வச்சுக்கலாம். அம்மையார் ஜெயலலிதா 45% 2014 எடுத்தாங்க. அதே அம்மையார் ஜெயலலிதா 2016ல சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சரா முன்னிறுத்தறப்போ திமுகவுக்கு அதிமுகவுக்கு வித்தியாசம் 1% தானே. அப்ப ஏன் குறைஞ்சிருச்சா? அப்போ அம்மையார் ஜெயலலிதாவுக்கு 7%. அப்படி நம்ம கணக்கிட முடியாது. அப்ப நீங்க சொல்வது இருதுருவ அரசியல் தான், அதை மையப்படுத்தி தான் இன்றைய காலகட்டத்தில் இருதுருவ அரசியல் வலுவாக இருக்கிறது. அது இந்த பொலிட்டிக்கல் தமிழ்நாட்டில் மாறவில்லை. எத்தனைக்கக்கூடிய கட்சிகள், அது பாமகவும் சரி, அவர்களை முனைப்பெடுப்பது, ஜனநாயகத்தில் புதிதாக கட்சிகள் வருவது, அவர்கள் முயற்சி எடுப்பது, இந்த இரண்டு கட்சிகளை வீழ்த்தணும்னு நினைப்பது, இதெல்லாம் நல்ல முன்னேற்றம் தான், யாரும் மறுக்கல. ஆனால் அதற்கான களம் இல்லையே. மக்களோட என்ன ஓட்டம்ன்றது இல்ல. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடறேன். மக்களோட ஏன் இப்போ எல்லாருமே ஒற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம், பாஜக தவிர்த்து விட்டால் கட்சிகள் பலமாக அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் பாதகம் இல்லாமல் இருக்கும் என்று சொல்வதற்கான காரணம் என்ன? அவர்கள் முன்னிறுத்தக்கூடிய அரசியல், அவருடைய மதவாத அரசியல் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மக்களுடைய அரசியல் சித்தாந்தம் முரணா இருக்கிறது. அதனால தான் நிராகரிக்கிறாங்க பாஜக. பார்வை திரு அண்ணாமலை இதுல நான் நிறைவு பார்வையில ஒரு கேள்வி. பாஜக தலைமையிலான அணி இன்னைக்கு பலமா தான் இருக்காங்க. அவங்களும் நீங்க பாமக இருந்து வலுப்படுத்தி கொண்டிருக்கிற போது உங்கள் தலைமையிலான அணியை எப்படி வலுப்படுத்த போறீங்க? பாஜக இல்லாத அணி எல்லா கட்சிகளையும் எப்படி கொண்டு வர போறீங்க? 2014 இதே அணியில மதிமுக, தேமுதிக, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி எல்லாம் சேர்ந்திருந்து வாங்கிய வாக்கும் இதே வாக்தா. இன்றைக்கும் அதே வாக்தா. நீங்க ஒன்று கூடவெல்லாம் இல்லைங்க. நீங்க இதை வைத்துக் கொண்டெல்லாம் அடுத்த ஆட்சிங்கிறதெல்லாம் ஒரு கற்பனை கிட்டாத ஒரு செய்தி, அவ்வளவுதான். நீங்க அதிமுகவை பொறுத்தவரையில் வலிமையோடு இருக்கிறதுக்கு உதாரணம்னா இவ்வளவு நெருக்கடி. நான் வெளிப்படையா ஒரு கேள்வி கேட்கிறேன். 2026ல உங்கள் தலைமையில ஒரு அணி நீங்க அமைக்கிறீங்கன்னா, பாமக இல்லாமல் நீங்க அந்த அணியை பலப்படுத்தின அணின்னு நீங்க சொல்ல முடியுமா? பாமக இல்லாம நீங்க செஞ்சு இல்ல. நான் சொல்றேன், 2026 அதிமுக வியூகத்தை பாருங்க. நீங்க பாமக மட்டுமல்ல, நான் எதுவும் சொல்ல விரும்பல. 26 அதிமுக அமைக்கிற வியூகம் நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரும். எடப்பாடியே முதலமைச்சர் ஆகியே தீர்வார், அது மாற்றமே இல்லை. இன்னொன்று, இந்தியா முழுவதும் பல்வேறு கட்சிகளை உடைத்து ஆட்சிகளை சீரழித்த கட்சி பாஜக. உணர்ந்து கொண்டுதான் அண்ணன் சொன்ன கேட்டதா? சரி. அதிமுக பாஜக பாடம் கற்றுக்கொண்டு வெளியேறியது. இனிமேல் எந்த காலத்திலும் பாஜக கூட்டு வைக்காது. சபாபதி நிறைவு கருத்து. புள்ளி விவரங்களை, கடந்த கால வரலாற்றை எல்லாம் தெளிவாக சொல்லுகிற சின்ன கம்ப்யூட்டர் போல என் அன்பிற்கினிய ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். நான் பலமுறை அவரை பாராட்டி இருக்கிறேன். சின்ன கம்ப்யூட்டர், சூப்பர் கம்ப்யூட்டரா இருக்காரு. இப்ப சின்னதா இருந்தது, நிறைய டேட்டாலாம் வச்சிருக்கோம். நான் அவர் ஒன்றும் தனிப்பட்ட முறையில் அல்ல, அவரை நான் நேசிக்கிறேன். நீங்க பெனிஃபிஷியரிஸ், பயனாளிகள், நீங்க இவங்க புறக்கணிக்கிறதுனால ஓட்டு வருமா இல்லையா அந்த கவலை எல்லாம் எங்களுக்கு இல்லை. எங்களை பொறுத்தவரையில் நான் தெளிவாக நாம் தமிழர் கட்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொன்னேன், மனமாற சொன்னேன். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையும் சமூக நீதி போராளிகள் என்பதையும் நான் அவர்களுக்கு சொன்னேன். எங்களுக்கு என்ன நம்பிக்கை தெரியுங்களா? தி பெனிஃபிஷியரிஸ், நான் ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க, ஒரு தொகுதிக்கு தயவு செய்து ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் கணக்கெடுக்கணும். ஒவ்வொரு தொகுதியிலும் நீங்க இல்ல இல்ல
வாசிக்க நேரம் இல்ல. நான் வந்து தம்பி கணேஷ்குமார் அவர்கள் 2011 செஞ்சியில தேர்தல் நின்று ஜெயிச்சாங்க பாருங்க. அந்த தொகுதியில் 1977 ஆண்டு, நீங்க எல்லாம் பிறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், 77 செஞ்சி ராமச்சந்திரனுக்காக நான் தேர்தல் பிரச்சாரம் பண்ணேன். அதுல ஒரு 23, இதுல ஒரு 24, 47 ஆண்டு காலமா தேர்தல் பாக்குறேன். இங்க இவ்வளவு சொல்றானே என்ன வயசுன்னு கேக்குறீங்களா? 71 தொட்டு இருக்கிறேன். நான் எதுக்காக இதை சொல்றேன்? வாழ்த்து சொல்றேன், நீங்க எல்லாருக்கும் நான் ஒரு வாழ்த்து இல்ல ஒண்ணு இல்ல. இந்த தேர்தலில் எல்லாம் மக்களை சந்திக்கிற பொழுது நீங்க சார் என்ன செஞ்சிருந்தீங்கன்னா நீங்க போய் பாத்தீங்கன்னா முகத்தை தூக்கி வச்சுக்கிறது, சொல்லிக்கிறது, ஆமா அதை செஞ்சுட்டியா, இந்த ரோட போட்டுட்டியா, நாங்க இப்படி எல்லாம் இருக்கிற காலத்தில் மாற்றி 24, 21 இந்த 21க்கு பிறகு இந்த நாடாளுமன்ற தேர்தல் பாத்தீங்கன்னா கிராமத்தில் இருக்கிற பெண்கள் ஒரு தொகுதிக்கு 90,000 பேருக்கு மேல் பயனாளிகள் இருக்கிறார்கள். 19 லட்சம் குழந்தைகளுடைய பெற்றோர்கள் 38 லட்சம் பேர் இருக்காங்க. எனவே அந்த பயனாளிகளுடைய அடிப்படையில் சொல்லுகிறேன், 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி பெறுவோம். 13ஆம் தேதி மாலை கணேஷ்குமார் எங்களை எல்லோரும் மறுபடியும் நீங்கள் கள்ளச்சாராயத்தை மக்கள் மறக்க மாட்டாங்க. கணேஷ் அவருடைய நிறைவு கருத்து, அவருடைய நம்பிக்கை வந்து அதுவாக இருக்கிறது. எங்களுடைய கருத்து என்று சொன்னால் ரொம்ப நாள் மக்களை ஏமாத்திட முடியாது. அதுதான் எங்களுடைய கருத்து. என்றைக்கு இந்த மக்கள் விழித்துக் கொள்கிறார்களோ அன்றைக்கு அதற்கான பதில் என்பதை தீர்மானிப்பது வாக்காளர்கள் தான். ஏன் என்று சொன்னால் இந்த ஓட் பிளக்சுவேஷன்லாம் சொன்னாங்க, தீர்மானிப்பவர் மக்கள். இன்னைக்கு 90,000 பயனாளிகள் இருந்தா 2011ஆம் ஆண்டுல ஒரு தொகுதியிலையும் 1.5 லட்சம் பேர் டிவி வாங்கி பயனாளிகள் இருந்தார்களே, ஏன் அன்னைக்கு தோத்தோம்? அத்தனை பேருக்கும் வீட்டுக்கு கலைஞர் டிவி வழங்கும் திட்டம் வழங்கப்பட்டது, அதற்கும் மீறி நம்ம தோத்தமே. ஏன் தோத்தோம்? சமூக நலன் சார்ந்த திட்டங்கள் எந்த ஆட்சி வந்தாலும் செயல்முறைப்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறார்கள். பாதிக்கப்படுவர்கள் மக்கள் சிந்திப்பது என்னவென்று சொன்னால், இன்னார் வேண்டாம் என்றால் மற்றவருக்கு வாக்களிப்பது, இன்னொரு வேண்டாம் என்று சொன்னால் மற்றவருக்கு வாக்களிப்பது. மக்கள் யாரை வேண்டாம் என்று முடிக்கிறார்கள் என்பதை தீர்மானிப்பவர்கள் மக்கள் தான். கணேஷ், ஒரே ஒரு சிக்கல், இன்னார் வேண்டாம்னா மற்றோர், இன்னார் வேண்டாம்னா மற்றோர். அது திமுக அதிமுகவா இதுவரைக்கும் இருந்தது. இப்ப நீங்களும் வந்துட்டீங்க, யாருக்கு ஓட்டு போட போறாங்க? நான் தமிழரும் வந்துருச்சு, யாருக்கு ஓட்டு போட போறாங்க? என்னுடைய கைவிராசி நீங்க நல்லா பாருங்க, இன்னொரு இல்லன்னா இன்னொருத்தர், இன்னொருத்தர் இல்லன்னா இன்னொருத்தர்னு போயிட்டேன் நான். ஓ, மூணாவது அணிக்கு வரல. சரி, அத நீங்க முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். மூணாவது அணியில தான் நிலையா இருக்காரு. அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் என்பதுதான் தேர்தலுடைய கணக்கு. உங்க நிறைவு too early to judge 2020 24ல என்ன 26ல என்ன கூட்டணி வரப்போகிறது என்பதை தீர்மானிப்பதற்கு இது ரொம்ப முன்னோட்டியான. இந்த முறை திமுக வெற்றி பெற்றால் அது திமுக செய்த எல்லா அட்டுழியங்களையும் ஆதரித்ததாக ஆகும். ஐயா கேட்டாங்க ஏன் திமுக வீழ்த்தப்படணும். இன்னைக்கு பல நாயங்க படிச்சுட்டு சொல்ற வார்த்தைகளை தவிர்க்கிறதுக்காக திமுக வீழ்த்தப்பட வேண்டும். இப்ப இன்னைக்கு பல பேர் தலித்துகள் நீதிபதியாக இருக்கிறது நாங்க போட்ட பிச்சை அப்படின்னு சொல்றவர்கள் அந்த வார்த்தைகளுக்காக திமுக வீழ்த்தப்பட வேண்டும். தமிழகத்தில் தான் அதிகமான விதவைகள் இருக்கிறாங்க, டாஸ்மாக ஒழித்தே தீர்வோன்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு அதை பற்றி பேசாமலேயே கடந்து போகிறதுனால திமுக வீழ்த்தப்பட வேண்டும். திமுகவில் இருக்க பெரிய முதலாளி பத்தாது சின்ன முதலாளிக்கு சம்பாதிக்கிறதுக்காக அங்கங்க கள்ளச்சாராயம் காய்ச்சி காசு இல்லாதவங்களும் அதை குடிக்க வச்சு 65 பேரை கொன்னதுக்காக திமுக வீழ்த்தப்பட வேண்டும். இன்னும் சமூக நீதினு சொல்லிக்கிட்டு வேங்க வயல்ல தண்ணி தொட்டில மலம் கலந்து கண்டுபிடிக்காத காரணத்திற்காக திமுக வீழ்த்தப்பட வேண்டும். சரி, இன்னும் பல காரணங்களுக்காக திமுக வீழ்த்தப்பட வேண்டும். அதனால நாம் தமிழருக்கு வாக்களிக்கணும் கேட்டுக்கிறேன். நன்றி. ரவீந்திர துரைசாமி. 2014 அமைந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை அன்றைய தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் பாமக டாக்டர் ஐயாவுக்கெல்லாம் உரிய மரியாதை கொடுக்காமல் கோட்டை விட்டார். இன்றைக்கு அண்ணாமலை அந்த என்டிஏ இன்டாக்டா கொண்டு போகிறார். அந்த என்டிஏயில் உள்ள 18% இல்லாமல் பாமக உட்பட ஆட்சி மாற்றத்துக்கு இங்கு இடமில்லை. சகோதரர் கூறினார், பதவிக்காக நான் பேசுகிறேன் என்றார். சசிகலா அம்மையாரை பற்றி இதே அண்ணாமலை தவறாக சொல்லும் போது அண்ணாமலை தவறாக பேசிக்கொள்கிறார், நிறுத்திக் கொள்ள வேண்டும் அண்ணாமலை என்று சன் தொலைக்காட்சியில் வெளிப்படையாக சொன்னவன் அடுத்த நாளே அண்ணாமலை என்னிடம் கூறி அது தவறாக வந்துவிட்டது, நீங்கள் சொன்னதுதான் சரி என்பார் என்று கூறினார் என்பதையும் நான் உறுதியாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைய தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணாமலையின் சிறப்பான தலைமையில் பொன்ராதாகிருஷ்ணன் மாதிரி கோட்டை விட்ட தலைமை அல்ல, சிறப்பாக செயல்படுகிறது. பாமக உட்பட்ட அந்த 18% இல்லாமல் ஆட்சி மாற்றம் இங்கு சாத்தியம் இல்லை. நன்றி. ஒரு கூட்டணியும் உடைஞ்சு போச்சு, ஆனாலும் அவர் தான் கூட்டணி தலைவர்களை மதிக்கிறதுல சிறந்தவர்னு. நன்றி. அதாவது ஒரு இடைத்தேர்தலை வைத்துக் கொண்டு பேசுறது அப்படின்றது ஒரு புறம், ஆனால் அதை 26ஓடு தொடர்புபடுத்தி என்ன மாறுதல்கள் வரும் அப்படின்லாம் பேசி பல கணக்கு பேசணும், பல வியூகங்கள் பேசணும்.
ஆனாலும் முடிவை தீர்மானிப்பது மக்கள் தான். மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றதுதான் அதில் இருக்கிற சுவாரஸ்யமான விஷயம். லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.